ஒரு வெப்சைட்ட நம்ம டிசைன் பண்ணி, அத டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் லேஅவுட் டிசைன். ஒரு ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, வி மே யூஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் யுஐ எலிமெண்ட்ஸ். அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம எங்க பொசிஷன் பண்ணணும்னு டிசைட் பண்றதே இந்த லேஅவுட் தான். டாப் லெஃப்ட்ல வரணுமா? இல்ல டாப் ரைட்ல வரணுமா? அதுக்கு அதர்வைஸ் நீங்க இந்த டெக்ஸ்ட் வந்து பாட்டம்ல இங்க தான் டிஸ்ப்ளே பண்றோம். ஒவ்வொருத்தையும் பொசிஷன் பண்றதுக்கு அ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் எக்ஸ், ஒய் கோஆர்டினேட்ஸ்லாம் குடுக்குறதுக்கு பதிலா ஒரு லேஅவுட் டிசைன்ல போட்டுட்டோம்னா, இட் வில் ஆட்டோ அரேஞ்ச். ஸோ உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸிட்டி இன்னும் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, இஃப் யூ ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் மல்டிபிள் டிவைஸஸ் ஒரு மொபைல் டிவைஸ் அண்ட் டெஸ்க்டாப் டிவைஸ். இந்த ஒவ்வொரு டிசைனுக்கும் நம்ம தனியா டிவைஸுக்கும் தனித்தனியா நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. We will go with the layout. The layout will help to automatically it puts all the components, okay, to make it work. ஸோ இந்த செஷன்ல நம்ம லேஅவுட் டிசைன டீட்டெயிலா பார்க்கலாம். ஐ வில் டேக் யூ இன்டு த ரியல் எக்ஸாம்பிள் ஆல்சோ. ஒரு வெப்சைட்ட நான் எடுத்துட்டு, ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவ் திஸ் லேஅவுட் டிசைன் இஸ் இம்ப்ளிமெண்டட். எந்த லாங்குவேஜ் எடுத்துட்டாலும் ஒரு யுஐ டெவலப்மெண்ட்டுக்கு இந்த லேஅவுட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். லேஅவுட்டு யூசுவலா நம்ம அரேஞ்ச் பண்றது நீங்க எந்த வெப்சைட் பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் சொல்லுவோம். இட் மீன்ஸ் ஒன் டைமென்ஷனல் இது. ஒரு ரோவா இருக்கும், இல்லாட்டி காலமா இருக்கும். வெர்டிகலா இருக்கும், இல்லாட்டி ஹாரிசான்டலா இருக்கும். இது இல்ல அப்டின்னா, கிரிட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இருக்கிற எல்லா காம்போனன்ட்டுமே இந்த மாரி கிரிட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இல்லாட்டி ஒரு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் மாரி ஒரு ரோவா இருக்கும், இல்ல காலமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்பிளோட சைட் பார்க்குறோம் இல்லையா? ஆப்பிளோட சைட்ல ஒரு ஐஃபோனோட டீட்டெயில நான் பார்க்கணும். ஐஃபோனோட டீட்டெயில் பார்க்கும்போது, இங்க பார்க்குறீங்கல்ல, iPhone 17 Pro, Air இதெல்லாம் ஒரு ரோவா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது, இது அந்த மாதிரி ஒரு ரோவா இருக்கு இல்லையா? ஸோ இதே நமக்கு காலமா கூட இருக்கும். இப்போ இப்போ டாப்ல மெனு இருக்கு. மெனூஸ்லாம் வரிசையா இருக்கு. ஸ்டோரு, Mac, iPad இதெல்லாம் வரிசையா இருக்கு. அத ஹோவர் பண்ணும்போது லிஸ்ட் இங்க காமிக்குது இல்லையா? இது 1 பை அ 1 பை 1 ஆர்டர் வெர்டிகலா இருக்கு இல்லையா? ஸோ இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் டைரக்ஷன்ல இருக்கு. காலம்ல இருக்கு. ரோல இருக்கு. மெனூஸ் இப்ப பார்க்கறது. அதே மாதிரி இந்த இருக்கிற இந்த இமேஜஸ், iPhone இமேஜஸ்லாம் உங்களுக்கு ஹாரிசான்டல்ல இருக்கு. இட் மீன்ஸ் ரோல இருக்கு. ஸோ இது வந்து ஃபார் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் நம்ம ரோ, காலம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இல்ல கிரிட் கூட நம்ம பார்க்கலாம். கிரிட் ஸ்ட்ரக்சர் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்க்குறீங்க இல்லையா? ஸோ MacBook Pro இது ஒரு செக்ஷன்ல இருக்கு. iPad Proன்றது ஒரு செக்ஷன்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு கிரிட் மாரி இருக்கு இல்லையா? அ பாக்ஸா இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ கிரிட். ஸோ இருக்கிற எல்லா காம்போனன்ட்டுமே நம்ம இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிடலாம். சில நேரத்தில வந்துட்டு காம்போனன்ட்ஸ பொசிஷன் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும்போது, we will go with the coordinates. ஓகே. இல்ல நீங்க பொசிஷன் வச்சு யூ கேன் அரேஞ்ச் இட் செப்பரேட்லி. பட் மேஜர்லி ஃபார் ரெஸ்பான்சிவ் டிசைனுக்கு வி யூஸ் திஸ் டைப் ஆஃப் லேஅவுட் டிசைன். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட நம்ம திரும்பவும் இங்க பார்ப்போம். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ குடுத்தீங்கன்னா, இட் வில் அரேஞ்ச் ஒன் பை ஒன்னா அங்க. இங்க 1, 2, 3, 4 இப்படி போகும். வெர்டிகல்ல இந்த மாதிரி காலம் டைரக்ஷன். ஸோ கிரிட் லேஅவுட்டுக்கு வி ஹேவ் திஸ் டைப் ஆஃப் கிரிட் ஸ்ட்ரக்சர் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு. யூ கேன் புட் ஆல் த காம்போனன்ட்ஸ் இன் பர்ட்டிகுலர் செல். நீங்க கரெக்ட்டா வந்து பொசிஷன் பண்ணிடலாம். ஈஸியா பண்ணிடலாம். இப்போ ஹோல் ஸ்க்ரீனையும் வந்து நம்ம ஈவன் வி கேன் டிவைட் இன்டு மல்டிபிள் காலம்ஸ். ஒவ்வொரு காலம்லயும் நீங்க ஸ்பேஸ் வேணாலும் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் பொசிஷன் காம்போனன்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த நீட் ஆக்சுவலா. இப்போ மெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஆர்டரா தான் இருக்கும். ஸோ வி ஷுட் கோ ஃபார் த ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ. இந்த இமேஜஸ் பாக்ஸா காமிக்கணும். வி கோ வித் கிரிட். ஸோ வி வில் டிசைட் பேஸ்ட் ஆன் த நீட். வில் see in the code. கோட்ல பார்க்கும்போது இன்னும் பெட்டரா புரியும். ஸோ இந்த கோடுல I just prepared for a flex layout and a grid layout. Let me open this 2 செக்ஷன் இருக்கு. இப்போ ஃப்ளக்ஸ் நம்ம பார்க்குறோம். காலம்ல இருக்கு. Let me change to row first.
ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, யூ கேன் சீ ரைட் ஒரு பேரண்ட் டிவ் இருக்கு. செக்ஷன் விட்டுலாம் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. செக்ஷனு எ அண்ட் ஹெட்டிங் எல்லாம். இந்த டிவ் பேரண்ட் பார்க்குறீங்களா? ஒரு பேரண்ட் டிவ் அதுக்குள்ள வி ஹேவ் 5 சைல்டு டிவ். சைல்டு காம்போனன்ட். அந்த சைல்டு குட் பி எ பட்டனா கூட நீங்க போடலாம். இங்க ஒரு பட்டன் ஒரு சாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இங்க பார்க்குறீங்க இல்லையா? ஸோ யூ கேன் அரேஞ்ச் எனிதிங். நீங்க ஒரு பட்டன வைக்கலாம், இல்லாட்டி ஒரு இமேஜ வைக்கலாம். எது வேணாலும் நீங்க வைக்கலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மென்ஷன்ட் பட்டன். ஸோ ஒரு பேரண்ட் டிவ் இருக்கு. அந்த பேரண்ட் டிவ்வோட பேக்கிரவுண்ட் கலர் இப்ப நான் பேரண்ட் டிவ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பண்ண இது டெக்னிக் தான் இது. யூ கேன் கிவ் பார்டர். பார்டர் சாலிட் அண்ட் விட்த் ஹைட் கூட கொடுத்துக்கலாம். விட்த் ஒரு 100 பிக்சல், ஹைட்டு ஒரு 100 பிக்சல். ஒரு பாக்ஸ் வருது இல்லையா? ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னா, திஸ் இஸ் ஒன் டிவ். உங்களுக்கு டிவ்வுக்கான ஒரு ப பவுண்டரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது பண்ணாம நீங்க கன்டென்ட்ட போட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா அது அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ பேரண்ட் நம்ம சொல்லிட்டோம். பேரண்ட்டுக்குள்ள இந்த டிவ்ஸ் இருக்கு. எனேபிள்ட் இட். ஸோ நீங்க சைல்டு குடுக்கும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஒரு கன்டென்ட்டே இல்லன்னா உங்களுக்கு விசிபிளா இருக்காது. அதுக்கு நீங்க பார்டர் விட்த்லாம் குடுத்து எடுக்கணும். அதர்வைஸ் யூ சிம்ப்ளி பாஸ் த சைல்டு. யூ வில் கெட் தட் டிவ் வில் பி டிஸ்ப்ளேடு பேரண்ட். ஸோ பேரண்ட்ட மட்டும் இப்ப பார்க்கலாம். பேரண்ட் டிவ்ல we have the display flux, flux direction, background color, gap. இப்போ ஃப்ளக்ஸ்ன்றது தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஃப்ளக்ஸை வச்சு பேரண்ட்டுக்கு ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லிட்டு சைல்டை வந்து யூ கேன் அதுக்குள்ள அந்த பேரண்ட் டிவ்க்குள்ள நீங்கள் சைல்டை ஆட் பண்ண அது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக டிஸ்ப்ளே ஆகிட்டே வரும். ஓகே. ஸோ நான் ஃப்ளக்ஸ் பேரண்ட்டு சொல்லிட்டு அந்த பேரண்ட்டுக்குள்ளே நீங்கள் சைல்டு இங்கே நான் ஆட் பண்ணிட்டே வரேன். ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு வரேன். அந்த சைல்டோட டைரக்ஷன் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இந்த ரோவில் வேணா ஒரு ரோவா சிங்கிள் ரோவாக இருக்குது. இப்போ நான் காலம் கொடுக்குறேன். யூ கேன் கிவ் காலம். வெர்டிகலாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு காலமா சிங்கிள் காலம். பட் இது ஒன் டைமென்ஷனல் தான். எய்தர் வி கேன் கிவ் ரோ ஆர் காலம். இந்த காலமே வந்துட்டு ஐ கேன் கிவ் காலம் ரிவர்ஸ். இப்போ சைல்டு 5 டாப்பில் இருக்குது. பட்டன் கீழே வந்துடுச்சு. എന്നിട്ട് வெறும் காலம் கொடுத்தீங்கன்னா இட் வில் டாப் டு டவுன். அதே மாதிரி ரோலையும் சொல்லலாம். ரோ ரிவர்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் லேஅவுட் இவ்வளோ தான். ஸோ இது தெரிஞ்சால் போதும். இதில் வந்து கேப் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கேப் வேணும். ஒவ்வொரு சைல்டுக்கும் கேப் நம்ம கொடுக்கணும். 15 பிக்சல் இல்லை 5 பிக்சல். யூ கேன் கிவ் லைக் திஸ். இது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா யூ வில் சி ரைட் அப்படியே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக தெரியும். தட் இஸ் அ ரீசன் யூ நீட் டு கிவ் கேப். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ளக்ஸ். அடுத்தது கிரிட்டு பார்க்கலாம். ஃப்ளக்ஸ் நான் இம்மீடியட்டாக நான் உங்களுக்கு இதுக்குள்ளே ஆப்குள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ கோ டு த ஐஃபோன். ஐஃபோன்ட்டு நான் பார்க்குறேன். இந்த சேம் எக்ஸாம்பிள் யூ ஆர் சீயிங் ரைட். நான் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் சி த கோட். கோ டு த பேரண்ட் யூஎல். இதுதான் பேரண்ட். இதுக்குள்ளே தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே பார்த்தா டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸை நான் ரிமூவ் பண்ணால் வெர்டிகலாக வந்துடும். ஸோ ஃப்ளக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ளக்ஸு மேபி யூ கேன் ஆட் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்னா இப்போ லெஃப்ட் எண்டில் ஐஃபோன் 17 ப்ரோ இருக்குது. ஐஃபோன் 17 ப்ரோ இருக்குது. ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஐ கேன் கிவ் ரோ ரிவர்ஸ். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் வந்துருச்சு. ஸோ ஐஃபோன் 17 வந்து ரைட் சைடில் வந்திருக்கு. ரிவர்ஸில் போட்டிருக்கிறதுனால ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஆட் பண்ண. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஃப்ளக்ஸ் இஸ் யூஸ்ட். ஓகே. Similarly for the grid, we will see in grid. இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். I will uncomment open this for grid. ஸோ கிரிட்டுக்கும் சேம் பேரண்ட் ஒன்று இருக்குது. மீதி எல்லாம் சைல்டு தான். ஸோ பேரண்ட்டு நான் சொல்லும் போது டிஸ்பிளே அங்கே ஃப்ளக்ஸு சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்கே டிஸ்பிளே வந்து கிரிட்டை சொல்லும். கிரிட்டை சொல்லிவிட்டு கிரிட்டு டெம்ப்ளேட் காலம்ஸ் எத்தனை காலம் வேணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்குது. அத்தனை ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும். 1FR 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 5 கொடுக்கணும். எனக்கு 2 காலமே போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 2FR 2 காலம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக 2 காலமில் டிஸ்பிளே ஆகிடும்.
யூ கேன் ஆட் ஒவ்வொரு காலமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். எஃப்ஆர் 3 காலமு, 4 காலம்னா 1 எஃப்ஆர், ரைட்? இந்த மாதிரி ஒவ்வொரு காலமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். தட்ஸ் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு ரைட், ஹவ் யூ ஆர் கோயிங் டு, ஹவு மெனி காம்பனன்ட்ஸ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட், இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். கேப் ஆஸ் யூஷுவல் அதே தான், அங்கே இருக்கிற மாதிரி தான் கேப், டாப்பில் இருக்கிற மாதிரி கேப் நீங்கள் யூஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் அபவுட் அ கிரிட். கிரிட்டை நம்ம ரியல் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஐ கேன் ஷோ யூ ஒன். இந்த சேம் இந்த வெப்சைட்டில் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, 2 இருக்குது. இந்த இடத்துல கிரிட்டை நம்ம இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த செக்ஷன் நான் ஹோவர் பண்ணும்போதே தெரியுது அந்த கிரிட் லைன்ஸு, இந்த லைன்ஸ் இருக்கும் பாருங்க பாக்ஸு. இதில் நம்ம ஸ்டைல்ஸை நம்ம பார்ப்போம். ஸ்டைல்ஸ் இங்கே என்ன பார்க்குறீங்க, கிரிட் இருக்குது, ரைட்? டிஸ்பிளே வந்து கிரிட்டிங் இருக்குது. இந்த டிஸ்பிளே கிரிட் நான் எடுத்து விட்டாக்கா வெர்டிக்கலாக போயிடுது பாருங்கள். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஹியர் டிஸ்பிளே கிரிட். இந்த டிஸ்பிளே கிரிட் கொடுத்துட்டு நீங்கள் டெம்ப்ளேட் காலம்ஸ்லாம் இங்கே டைனமிக்காக இங்கே கால்குலேட் பண்ணுறாங்க, நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்தோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் கிரிட். இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டெக் பைட். ஸோ வாட் இஸ் த டிஸ்பிளே ஸ்டைல் வேல்யூ ஃபார் எ ஃப்ளெக்ஸ் லேஅவுட்? Is it a display colon flex or a display colon flex layout? ஒரு ஃப்ளெக்ஸ் லேஅவுட்டை நம்ம எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஸோ த ஆன்சர் இஸ் டிஸ்பிளே கோலன் ஃப்ளெக்ஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம லேஅவுட் டிசைன் பார்த்தோம். லேஅவுட் டிசைனோட இம்பார்ட்டன்ஸு, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்ஸ் லைக் ஃப்ளெக்ஸ், கிரிட் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதே நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த இன்புட் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வென் யூ டிசைன் எனி நியூ வெப்சைட், எனி நியூ பேஜ், இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் பொசிஷன் பண்ணிடலாம். ரெஸ்பான்சிவாக நம்ம பண்ண முடியும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ லேஅவுட் டிசைன் வந்து நல்லா கோடை எடுத்து பாருங்கள். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். தேங்க்யூ வெரி மச்.